ஊறுகாயே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க கூட இந்த மா இஞ்சி ஊறுகாயை ஈஸியாக செஞ்சிடலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாமா? முதல்ல மா இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தோட்டத்தில் போட்டது தாங்க இந்த மா இஞ்சி. அதை எல்லாருக்கும் கொடுத்தது போக எனக்கு இந்த வேர்க்கிழங்கு தான் கிடச்சிச்சு. அந்த கட் பண்ண மா இஞ்சை நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேக வச்ச அந்த மா இஞ்சை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கரைச்ச புளி தண்ணியை ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு வானலில் நல்லா ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம அரைச்ச அந்த மா இஞ்சை அதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கணுங்க. இப்போ மிளகாய்த்தூள், வெறும் வரமிளகாய்த்தூள், உப்பு இது ரெண்டும் சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் கிளறினதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் ஊற்றி அதையும் நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லாவே வேகணும், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு அதை நம்ம நல்லா மறுபடியும் கிளறி கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். புளி நல்லா தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் மா இஞ்சி ஊறுகாய் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவே பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.